நல்லா இருக்கலாண்ணா. ப்ரோ நல்லா இருக்கலாம். நீங்கள் வேறு இல்லை நம்ம பாலஸில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாவ. சரி, நம்மகிட்ட மாடு சௌரியமாக கிடைக்கும் சொல்லி நீங்கள் யாருன்னு மாட்டு சந்தையில் நிறைய வீடியோ போடுறீங்க. சரி, நம்ம அண்ணன் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். இருங்க ஒரு இந்த மைக்கு உங்களை மாட்டிக்கிறேன். நம்ம மாடை பற்றி பாலஸில் கேட்குறாங்க. ப்ரோ நீங்கள் வந்து அம்மா ஊருக்கார பையன் பார்த்துருங்க ப்ரோ. சரி, நம்ம வந்து சந்தையில் வாங்கியிருக்கிறோம். சரி, ஒரு 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். சரி, இது வந்து நல்ல கண்ணுட்டி, பொட்டக்கண்டி, அருமையான கண்ணுட்டி. சரி, நல்ல கிளிக்கொம்பு கிடாரி. சரி, இதை வளர்த்தோம்னா ஒரு வருஷம் 2 வருஷம் வளர்த்தோம்னா நல்லா அருமையாக போகும். ஓகே. இல்லை, இப்போ நம்மகிட்ட வந்து தெரிஞ்சவங்க ஒன்று தான் நம்ம ஒரு 14,000 கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த எருமை மாடுன்னு சொல்லி அது மாதிரி கேட்கல. மற்றபடி பசு மாடு, நம்ம உழவுக்கு அடிக்கிறது, கண்ணுக்குட்டி அதெல்லாம் கேட்குறாங்க நம்மகிட்ட இருக்கு. ஆனால் கொஞ்சம் வளர்ப்பும் போது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூடும். ஆனால் நம்ம தரமான நல்ல பொருளாக கொடுப்போம். நம்ம கேட்குற மார்க்கெட்லேயும் நம்ம கேட்டாச்சு. நம்ம மேலப்பள்ளி சந்தையில் கேட்டோம். நம்ம வறண்டியில் இந்த மாதிரி ஒரு அண்ணன் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க ரேட்டுக்கு. எப்படின்னா மார்க்கெட்லேருந்து எடுத்து கூட வெறும் 1000 ரூபா 500 கூட கை மாற்றி விட்றவங்க இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் எட்டு வந்து 5000 10,000 கொடுக்காங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் நம்ம அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம். நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா இன்னைக்கு உள்ள படி நம்மளுக்கு கிடைச்சுன்னா வைக்கத்தப்ப அதனால தான் உங்ககிட்ட நம்மகிட்ட சரிசமம் வந்து அவங்களுக்கு வந்து சரிசமம் பார்த்து கொடுத்துருவோம். அதை நம்ம ஃபாலோ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து நியாயமாக ஒரு சம்சையாக கொடுக்குற பொருள் நம்ம கொடுக்குறோம். நல்ல எருமகண்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து அவங்க 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா லாபம் கொடுத்தா அவங்க சந்தோஷமாக இட்டு போக வேண்டியதான். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கண்ணுட்டியை பற்றி சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிறையா யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாடை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு தெரியாது. நம்ம உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம கேட்குறோம். எருமகண்டி என்றைக்குமே தங்கம் தான், அவங்களுக்கே தெரியும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். நம்ம எருமை மாடோ பசு மாடோ வச்சுருக்கோங்க. நம்ம இப்போ எருமகண்டினா என்றைக்கு ராசாதி தான். கேரளாக்காரங்க வளர்ப்புக்கோ எந்த இதுக்குமே இது குவாலிட்டியான பொருள். இல்லை, நீங்கள் மாடு மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லை மற்ற வேறு ஆடு கோழி அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? நம்ம எல்லாமே பண்ணுறோம். கோழி வேணால் கோழி கொடுக்கலாம், ஆடு கேட்டால் ஆடு கொடுக்கலாம். நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். கொஞ்ச நாள் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பிரச்சனையாக கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் விட்டுருந்தோம். நம்மளுக்குன்னு சேனலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கையும் கொஞ்சம் விட்டுருந்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், வியாபாரம் பண்ணுறோம். யார் கேட்டாலும் நம்ம வந்து நம்ம பொருள் கொடுக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் நம்மகிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணுமான நம்ம வந்து சொல்லிடுவோம். இன்றைக்கி தரமான கண்ணுட்டி இருக்குது. நல்ல பசுகண்டி பொட்டக்கண்டி எடுக்கலாம், கோழி எடுக்கலாம். ஒரு கோயிலுக்கு கிடா வேணுமா நம்மகிட்ட அருமையாக இருக்குது. நல்ல உங்களுக்காண்டி அவங்க வியாபாரிட்ட 1000 ரூபா 2000 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். ஸோ நம்ம அந்த வீடியோ எதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா, நம்ம அண்ணங்கிட்ட வந்து ஆடு மாடு கோழி ஏன்னா பண்ணி கூட பார்த்து எடுக்கலாமாண்ணா? பண்ணி கூட நம்ம சொன்னீங்கன்னா நம்ம ஒரு வியாபாரிட்ட நம்ம கேட்டு நம்ம சொல்லிடலாம். சரி, ஏன்னா நம்மகிட்ட எந்த பொருள் வந்தாலும் அனுப்பி வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் வீடியோ போட நன்றிண்ணா. நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் இதில் சொல்கிறீங்களா, நான் இதில் பண்ணிட்டோமா? நம்ம சொல்லிடுவோம். 97 91 57 39 38. ஸோ நம்மளுக்கு வாங்க, மறக்காம நம்மகிட்ட ஏமாந்து போக மாட்டீங்க. 1000 ரூபா கூட நம்ம அடுத்தவங்ககிட்ட போனால் 1000 ரூபா கூடயோ குறையோ உங்கள்கிட்ட பேசி நான் வாங்கி தந்துடுவேன். ஆனால் ஏமாற்றம் இருக்காது. ஸோ நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறோன்னா, நிறைய பேர் ஆடு மாடு கோழினா வெளியே சென்னையில் இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு வெட்டுறதுக்கு ஆடு வேணும் கிடா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அதுக்காண்டி நம்ம கம்மியான விலை, எப்படின்னா ஒரு இடத்துல நம்ம 14,000 சொல்கிறாங்கன்னா நம்ம அண்ணன்ட்ட வந்து 12,000 11,000 நம்ம ஆடோ மாடோ கோழி அந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிச்சிக்கலாம். நம்ம அண்ணன் இதான் நம்ம அண்ணன். எது வந்தாலும் நம்ம அண்ணன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கூட பின் பண்ணுறேன் நம்ம அண்ணன் நம்பரு. அது இல்லாமல் நம்ம வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன் நம்ம அண்ணன் நம்பரு. எதனால் நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இடம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் வறண்டியில் வந்து பாலமுருகன் வேறு மாரிமுத்து அவர் பேரை கேட்டாலே நம்ம அண்ணன் எங்கள் வீடியோ சொல்லிடுவாங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் நம்ம வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம அண்ணன் ஐடியில் தான் அப்லோட் ஆகும். அதனால் நம்ம எதனால நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்குவோம். பாய்.